எல்லாருக்கும் மினிக்கான மில்வாக என்னென்னு பார்க்கலாமா. காலையிலே சரியான டென்ஷன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாவு அரைச்சி வச்சுருந்தேன், பொங்கி ஊற்றிருச்சு. நானே காலையில் எழுந்திருக்கிறது அழுதுகிட்டு தான் இருந்திருப்பேன். இல்லை இதுவே ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ கடை லஞ்ச் பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் தான் பண்ணிட்டு இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா, அதனால் சாம்பார் வச்சுட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு. நான் பிளான் பண்ணது வேறு, பட் கத்திரிக்காய் முருங்கைக்காய் அழுகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அது மட்டும் போட்டு தொக்கு மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு செஞ்சாச்சு. எங்கள் வீட்டிலலாம் ஃப்ரைடே அன்றைக்கி மட்டன் பிரியாணி, சிக்கன் சுக்கா, சிக்கன்னு நான்வெஜ் அப்படியே செம்ம ஸ்மெல்லு வரும். பட் இங்கே வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் சாம்பார் அந்த மாதிரி ஏதாவது தான் வைக்கிறது. அதே மாதிரி இன்னொன்று, கத்திரிக்காய் கட் பண்ணும்போது கையில் வந்து வெட்டுப்பட்டுச்சு. அது ஏனும் தெரியல, எப்போ புது கத்தி வச்சு கட் பண்ணாலுமே அது என் கையில் வெட்டுப்பட்டு தான் எனக்கு அது பழகுது. அதுக்கப்புறம் அந்தளவுக்கு வெட்டுப்பட மாட்டேங்குது. புது கத்தினாலே நான் ஒரு வெட்டு வாங்கிட்டு தான் வெட்டுக்குத்தோடு சமையல் செஞ்சு முடித்தேன். ஸோ சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு, சாம்பார், அப்புறம் கொஞ்சமாக மாம்பழம் வச்சுருந்தேன். மாம்பழம் சீசன் முடிய போகுது. ஸோ அதனால் மாம்பழம் இருக்கிற வரைக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழம் கொஞ்சம் அதிகமாகவே எங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருந்தோம். அப்புறம் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக வந்து நெல்லிக்காய் ஜூஸும் போட்டு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. பை பை, டாட்டா.